திருவண்ணாமலையில் மண் சரிவால் 7 பேர் உயிரிழந்த இடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகள். செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலைசுவருடைய மலைப்பகுதி இருக்கிறது. நேற்று தொடர் கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் அதில் சிக்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களை மீட்கும் பணியானது நடைபெற்றது. அதே போன்று அவர்கள் 7 பேருமே உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. இதனை ஒட்டி மேலும் அங்க இருக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பேரிடர் மீட்பு குழு. அதே போன்று இதனை பார்வையிடுவதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஆய்வானது கொட்டும் மழையில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று அவருடன் அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, இதே போன்ற சம்பவங்கள் எப்படி நடைபெறாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைகள் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை ஏற்கனவே இங்கிருந்து அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறார். இங்கும் மேலும் இந்த இடுபாடுகளில் வேறு ஏதேனும் சிக்கி இருக்கிறதா, அதே போன்ற அந்த இடுபாடுகளை முற்றிலுமாக அகற்றுவதற்கான பணிகளை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை தமிழக துணை முதலமைச்சர் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது இங்கு இந்த சம்பவத்தில் ஆய்வு மேற்கொண்டு அவர் உறவினர்களுக்கு ஆறுதலானது தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து பல்வேறு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி என்பது இடிபாடுகளை அகற்றும் பணிக்கான தற்போது பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேறு ஏதேனும் மலைகள் பாறைகள் உருளாமல் இருக்க, கீழே மற்ற பாறைகள் நகராமல் இருக்க, அது போன்ற இட்டாச்சி ஜேசிபி இயந்திரம் மூலியமாக 3 இயந்திரங்களில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். கொட்டும் மழையின் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த அண்ணாமலையார் வஉசி நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த பாறைகளை அப்புறப்படுத்தும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஈடுபாடுகள் மட்டுமே நேற்று மாலை நடைபெற்ற சம்பவம் தற்போது வரை இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.